நாளைக்கு வந்து 50வது நாள். ஆனா 49 நாள்ல இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. ஸோ 100 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 49. நேற்று தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 49 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து 50வது நாள். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாளைக்கு என்ன வெயிட் கம்மிக்க போது என்ன உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு தெரில. ஸோ நான் கோல் பண்ணி வச்சது 69 வச்சேன். ஆனால் 69 வருமானு தெரில. ஸோ 5 கிலோ கம்மியாக இருந்தாலும், அதாவது 70 வந்திருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம 10 டேஸ்க்கு 1 kg கம்மி பண்ண மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். மீதி இருக்கிற 50 நாளில் திரும்ப ஒரு 5 கிலோ கம்மி பண்ணோம்னா நம்ம கோல் வெயிட்டான 65க்கு வந்துடலாம். ஸோ பார்க்கலாம், நாளைக்கு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. 50 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட இன்னும் ஒரு 50 நாள் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 5 கிலோ கம்மி பண்ண முடியும். ஸோ என்னை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்க்கலாமா? நம்ம 30 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 291 கேலரி வந்து பர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு 50 நாள் நம்ம லைஃப் வந்து எப்படி மாற்றுது அப்படின்றது வந்து உண்மையுமே நான் யோசிச்சு பார்த்ததை விட ரொம்ப இதாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து இந்த வீடியோஸ் தான் காரணம். ஸோ நான் மட்டும் தனியாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இதனால் நான் இத்தனை நாள் நான் வந்திருப்பேன்னு தெரியல. ஒரு வீடியோன்றதுக்காகவும் ஒரு டெடிக்கேஷனாக உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்மளோட பொறுப்பு, நம்ம கடமை அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நான் வந்து போட்டுகிட்டே வந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வியூஸ் கூட போகாமல் கூட நான் எனக்கு இருந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டதில்லை. அதை பற்றி கவலைப்பட்டாங்க நின்று இருந்தேன்னா நான் 50 நாள் கடந்து வந்திருக்க மாட்டோம். ஒரு 5 கிலோ பக்கம் நான் கம்மி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வந்து 50வது நாள் நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 15th டேயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸோட வந்து நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு சொம்பு மோர் குடிச்சுக்கிறேன். ஸோ லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒன்று தான் இப்போ தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை ஊற வச்சு அரைச்சி அதில் தோசை சுட்டிருக்கேன். 2 முட்டை போட்டு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பீஸ் கொய்யாப்பழம், அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி. ஸோ இதான் இன்னைக்கான லஞ்ச் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டும் இதுதான். நாளைக்கு வந்து 50வது நாள். ஆனால் 49 நாளில் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க ஒரு 1000 ரூபாய். சரி வீட்டுக்கு போகும்போது எதாவது பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக ஒரு 6 o'clock போல் வீட்டுக்கு போயிருந்தேன். நூடுல்ஸும் கொஞ்சமாக காளானும் வாங்கிட்டு போயிருந்தேன். அதில் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். மேலே நான் அட்டாச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது. நைட் டின்னர் எதுவும் சாப்பிடல. அதோட முடிச்சுட்டு நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் நாளைக்கு வந்து வெயிட் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னு தெரியல. நாளைக்கு வேறு 50வது நாள் ரிசல்ட்டு காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காளான் நூடுல்ஸ்லாம் பார்த்ததும் பயங்கர டெம்ட் ஆகி என்ன மீறி கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 10,000 ஸ்டெப்பில் இன்னொரு 3000 ஸ்டெப் என்னமோ பேலன்ஸ் இருக்குது. அதை நான் வீட்டுக்கு போயிட்டு நடந்துடுவேன். மணி பார்த்தீங்கன்னா இங்கே 8:15 ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போக எப்படி இருந்தாலும் 9 ஆகிடும். இருந்தாலும் நான் கண்டிப்பாக நடந்து முடிச்சிருவேன். ஸோ இன்றைக்கான 10,000 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுற டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி. ஸோ இருந்தாலும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து 15th டே. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 724 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ டே 49 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டயட்டு தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். இன்றைக்கி நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன், கொஞ்சம் காளான் சாப்பிட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு வந்து 50th டே. ஸோ மறக்காமல் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஒரு டிஃப்ரெண்ட்டோட நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோஸு. ஸோ உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.